100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு அவங்க பெயர் மாற்றுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இங்கே இருக்கிறவங்க சில விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 100 நாள் அரசே எனக்கு வேலை கொடுத்துரும், நான் ஏன் உங்ககிட்ட அடிமையாக இருக்கணும், நீ என்ன அடிமையாக நடத்துறது, நான் அங்கே போயிடுவேன். பெருநிறுவனங்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுறீங்க, அவங்க என்ன வேலை பார்த்து தள்ளுபடி பண்ணீங்க? திருப்பிச் செலுத்தாத பல லட்சம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்துள்ள விவகாரம். கார்பரேட்டுகளுக்கான வரிச்சலுகைங்கிற பேர் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடியை தூக்கி கொடுக்குறீங்க. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒருவேளை உணவுக்கு அரசனுடைய நிதியை வேலை மூலமாக பெற்றால் கூட இதன் மூலமா மாநில அரசுக்கான நிதி சுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். இதுவரைக்கும் இந்த திட்டத்துக்கு மாநில அரசுடைய செலவினம் 10%, இனிமே அது 40%. அதுல 1000 கோடி தமிழ்நாட்டோட, இனிமே அது 4500 கோடியா மாறப்போகுது. விளைச்சல் அதிகமாயிருக்கு, அறுவடை அதிகமாயிருக்கு, ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமாயிருக்கு. விவசாயிகளுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னா உற்பத்தி குறைஞ்சிருக்கணும். உடுமலைப்பேட்டை பக்கத்துல ஒரு கிராமத்துல வேலை வேணுமா வேணாமாங்கிறது டெல்லியில உட்காந்து டிட்டர்மைன் பண்ண போறீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நீங்க இல்ல, உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்க பண்ண முடியாது. நிறைய வேலை கேட்கறாங்க, வேலையை கொடுத்துருவோம், பணத்தை அப்புறம் கிளைம் பண்ணிப்போம். இனிமே என்னன்னா பணம் இவ்வளவுதான், இந்த திட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மாநில அரசினுடைய சுமையை 10% 40% 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு அவங்க பெயர் மாற்றுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இங்கே இருக்கிறவங்க சில விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலையாக பார்க்குறாங்க, சம்பளத்தை வாங்கிட்டு மரத்துக்கு கீழே தூங்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொன்று குளம் வெட்ட சொன்னால் வெட்டுறதில்ல, சும்மா ஏதோ புல் வெட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு மலிவான ஒரு விமர்சனம் தொடர்ச்சி வைக்கப்படுது தானே. அது என்னன்னா பண்ணை ஆதிக்க சூழலில் இருந்து நீங்கள் ஒரு பண்ணையார்கிட்ட போய் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு அவருக்கு பணம் கொடுக்குறாரோ இல்லையோ மரியாதை நிச்சயமாக இருக்காது. மானம் அப்படிங்கிறத அவங்க பார்க்கவே முடியாது. அவர்கள் ஒரு எஜமானராகவும் இவர்களை அடிமையாகவும் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஓரளவு அதை லிபரேட் பண்ணிட்டோம், ஆனால் மற்ற மாநிலங்களில் அந்த சூழல் மாறலை. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குல்ல. குறைந்தபட்சம் ஒரு 100 நாள் அரசே எனக்கு வேலை கொடுத்துரும், நான் ஏன் உங்ககிட்ட அடிமையாக இருக்கணும், இந்த கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எஜிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நீ என்ன அடிமையாக நடத்துறது, நான் அங்கே போயிடுவேன். ஸோ இவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கூட ஆரம்பிக்கும். இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியாத பண்ணை ஆதிக்க மனநிலை இருக்குல்ல, அந்த மனநிலை தான் அவங்கலாம் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குற கேள்வி. இன்னொன்று அப்போ நீங்கள் கேட்க வேண்டியதானே, வங்கிகள் மூலமாக பெருநிறுவனங்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணுறீங்க, அவங்க என்ன வேலை பார்த்து தள்ளுபடி பண்ணீங்க, அவங்க என்ன வேல்யூ ஆட் பண்ணி நீங்கள் தள்ளுபடி பண்ணீங்க? அதே போல் கார்பரேட்டுகளுக்கான வரிச்சலுகைங்கிற பேர் ஆண்டுக்கு 1 லட்சம் கோடியை தூக்கி கொடுக்குறீங்க, அவங்க என்ன வேலை பார்த்ததுனால நீங்கள் கொடுக்குறீங்க? அப்போ ஒரு கார்பரேட் 1 லட்சம் கோடியை ஈஸியாக சாப்பிடலாம், ஒரு கார்பரேட் வங்கி கடனை தள்ளுபடி பண்ணுறது மூலமாக பல லட்சம் கோடியை ஈஸியாக சாப்பிடலாம். ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை எளிய மக்கள் ஒருவேளை உணவுக்கு அரசனுடைய நிதியை வேலை மூலமாக பெற்றால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத வயிற்றெரிச்சலுடைய குரலாக அந்த குரல் இருக்கு. அந்த வயிற்றெரிச்சலை இவங்களுக்கு பாசிட்டிவாக பயன்படுத்திட்டு தான் இந்த ஆல்ட்ரேஷன்ஸை இவங்க கொண்டு வராங்க. அவங்களுடைய நோக்கம் ஒன்று தான். எப்படி பிளானிங் கமிஷனை முதல்ல பெயர் மாற்றுறாங்கன்னு தான் பார்த்தோம். ஆனால் பிளானிங் கமிஷனுடைய பர்பஸ் மொத்தமும் கீழ் பண்ணப்பட்டு மாறிடுச்சு. அதே போல் மருத்துவ ஆணையங்கள், மருத்துவ கழகங்கள் அதற்கான பெயர் மாற்றம் நடந்துச்சு. அதை பெயர் மாற்றுறாங்கன்னு தான் பார்த்தோம். ஆனால் அது ஏற்கனவே இருந்ததை விட ஆன்டி டெமோக்ராட்டிக், ஆன்டி ஸ்டேட்டாக இன்னைக்கு கன்சால்டேட் ஆயிடுச்சு. முந்தைய இருந்த அதிகாரங்கள் கூட நமக்கு கிடையாது. அடுத்தது இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள், இப்போ ஏஐசிடியா இருக்கலாம், இந்த மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களுடைய முகமைகள் இதெல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்றாங்க. ஏன்னா they going to kill it. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் உள்ள வரத்துக்கு இந்த மாதிரியான அமைப்புகள், முகமைகள் தடையாக இருக்கிறது. அவங்களுடைய என்ஓசிஸா இருக்கலாம், அவங்களுடைய செக்கிங் சிஸ்டமா இருக்கலாம், செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டமா இருக்கலாம், இதெல்லாம் அவங்களுடைய எல்லையற்ற வணிக நோக்கத்திற்கு இடைஞ்சலா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இதெல்லாம் கலைச்சு விட்டுரு. நேரடியாக கலைக்க முடியாது, கலைச்சா எதிர்ப்பு வரும். எல்லாத்தையும் ஒரு பேர்ல சேரு, அதோட பர்பஸை கில் பண்ணிடு. இந்த மாதிரி பெயர் மாற்றுவதன் மூலமாக நம்ம பெயர் மாற்றம் நினைக்கிறோம், ஆனா உள்ள இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க மாத்திடுறாங்க. உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் மாத்தி அந்த சிஸ்டமே இல்லாம பண்ணிடுறாங்க. முதலமைச்சர் குறிப்பிடுறாங்க, இந்த பெயர் மாற்றுவதன் மூலமாகவும் 60% தான் நிதி தருவேன் அப்படின்னு மத்திய அரசு சொல்றாங்க. இதன் மூலமா மாநில அரசுக்கான நிதி சுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு முதலமைச்சர். தொடர்ச்சியா நிதி சார்ந்த விவரங்கள்ல மத்திய அரசு இந்த பாரபட்சம் ஏன் தொடர்ச்சியா காட்டிட்டு இருக்கு? இது வெறும் பெயர் மாற்றம் கிடையாது, ஒரு 4 முக்கியமான மாற்றங்களை உள்ள கொண்டு வராங்க. நிறைய மாற்றங்கள், அதில் 4 முக்கியமான ஆபத்தான மாற்றம். ஒன்று, இந்த ஃபண்டிங் பேட்டர்ன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 2 பேருடைய ஃபண்டிங் இருக்கும். ஒன்று யூனியன் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங். இப்போ அன்ஸ்கில்டு லேபர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஊதியம் கொடுக்கறதுல 100% ஒன்றிய அரசோட நிதி. அதே போல் மெட்டீரியல் வாங்குறது, ஒரு இடத்துல ஒரு பனி கால்வாய் வெட்டுறோம் அப்படின்னா அதுக்கான உபகரணங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் மாநில அரசு ஒரு 10% வரைக்கும் கொடுக்கும், மிச்சமெல்லாம் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குறது. இப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னா, 2த்தையும் கிளப் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த செலவினம் எவ்வளவு? அந்த ஒட்டுமொத்த செலவினத்தில் வடகிழக்கு மாநிலங்களில் 10% ஸ்டேட்டு, 90% யூனியன் கவர்மெண்ட். மற்ற மாநிலங்களில், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் 40% ஸ்டேட்டு, யூனியன் கவர்மெண்ட் 60% அப்படின்னு மாற்றுறாங்க. அப்போ
இதுவரைக்கும் 100% வேலைக்கான கூலி வந்து ஒன்றிய அரசோடு, உபகரணங்கள்ல 90% அவங்களோடது. இனிமே 60% நிதி மட்டும்தான் அவங்களோடது, 40% ஸ்டேட்டோடது. இதுவரைக்கும் இந்த திட்டத்துக்கு மாநில அரசினுடைய செலவினம் 10%, இனிமே அது 40%-ஆ மாறும். ஆண்டுக்கு 10,000 கோடி தமிழ்நாட்டுக்கு செலவழிக்கிறாங்கன்னா அதுல 1000 கோடி தமிழ்நாட்டோட, இனிமே அது 4,500 கோடியா மாறப்போகுது. அப்ப இது ஒரு கூடுதல் பர்டனை ஸ்டேட்டுக்கு உண்டு பண்ணுது. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதுல என்ன பண்றாங்கன்னா, பிளாக் அவுட் பீரியட்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ஆண்டு முழுக்க வேலை கொடுத்து தான் 100 நாள் நம்ம அட்டைன் பண்றோம். இப்போ என்ன பண்றாங்கன்னா, வேளாண் நாட்கள் அப்படின்னு சில குறிப்பிட்ட இதை கருதி அந்த காலகட்டங்களில் இந்த சிஸ்டத்தை ஸ்கீமை நிறுத்தி வச்சுக்கலாம். ஏன்னா கூலிக்கு ஆள் கிடைக்கல, விவசாய கூலிகளுக்கு ஆள் கிடைக்கலன்னு ஒரு விமர்சனம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா அது பொய்யான விமர்சனம். ஏன் அப்படின்னா, விவசாய கூலிக்கு ஆள் கிடைக்காமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிட்ட 1 இயர்ல மட்டும் பல ஆண்டுகளுக்கு பிறகு விளைச்சல் அதிகமாயிருக்கு, அறுவடை அதிகமாயிருக்கு, ப்ரொக்யூர்மெண்ட் அதிகமாயிருக்கு. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் உற்பத்திங்கிறது அதிகரிச்சுட்டு தான் போகுது. விவசாயிகளுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னா உற்பத்தி குறைஞ்சிருக்கணும்ல, வேளாண் பரப்பு குறைஞ்சிருக்கணும்ல. உற்பத்தி அதிகரிக்கிறது கூட நீங்க வந்து இன்னைக்கு உரம் வந்துருச்சு, நவீன விதைகள் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனா பரப்பு குறையணும்ல, ஆள் இல்லைன்னா. பரப்பு குறையல அப்படின்னாலே அங்க ஆட்கள் போதுமான அளவு இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இன்னொன்னு, இங்க 300 ரூபா போதும், நீ 1000 ரூபா கொடுத்தாலும் வேணான்னு சொல்றாங்கன்னா நீங்க அங்க அடிமையா நடத்துறீங்கன்னு அர்த்தம். 1000 ரூபாயோட 300 ரூபா பெருசு, என்ன இங்க சுயமரியாதை இருக்கு, அரசு கொடுக்குதுன்னு வராங்கன்னா அதை நம்ம மதிக்கணும். அதை விட்டுட்டு இல்ல நீ அங்கதான் போகணும் அப்படின்னு நகர்த்துறது அப்படிங்கிறது பெரும் பண்ணையார்களுக்கு சாதகமான ஒரு முடிவா தான் இருக்கும். அந்த குறைந்தபட்ச கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுக்குதில்ல இந்த வேலை உறுதி திட்டம், அதை கெடுக்கக்கூடிய நோக்கம் இது. ரெண்டாவது. மூணாவது, இப்ப ரூரல்ல நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் படி எதெல்லாம் ரூரலோ அங்கெல்லாம் நீங்க வேலையை நடத்திக்கலாம், அப்படிதான் இருக்கு. ஆனா இனிமே வந்து எந்தெந்த பகுதிகளில் இங்கே வேலை கொடுக்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு தீர்மானிக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, உடுமலைப்பேட்டை பக்கத்துல ஒரு கிராமத்துல வேலை வேணுமா வேணாமாங்கிறது டெல்லியில உட்காந்து டிட்டர்மைன் பண்ண போறீங்க. நீங்க வந்து தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல வந்து கால்வா வெட்டணுமா வேண்டாமாங்கிறத டெல்லியில உட்காந்து டிட்டர்மைன் பண்ண போறீங்க. இது ஒரு உள்ளாட்சிக்கான அதிகாரத்தையும் பறிக்கக்கூடிய விஷயம், நிச்சயமா பறிக்குது. அப்ப எந்த ஏரியாலாங்கிறத அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்களாம். இது மூணாவது பிரச்சனை. நாலாவது முக்கியமான பிரச்சனை, தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினுடைய தத்துவத்தை இது கெடுக்குது. என்ன தத்துவம் அப்படின்னா, இந்த வேலை உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான நோக்கமே ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட், எனக்கு வேலையை பெறுவதற்கான உரிமை உண்டு, அரசிடமிருந்து நான் வேலை பெறுவதற்கான உரிமை எனக்கு உண்டு அப்படின்னு இந்த நாட்டினுடைய குடிமகனை எம்பவர் பண்றதுக்கு தான் இந்த திட்டமே வருது. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு ரூரல்ல இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல ஒரு வீட்டிலிருந்து எனக்கு 100 நாள் வேலை திட்டத்துல வேலை கொடுங்கன்னு ஒருத்தர் அப்ளை பண்றாருன்னா அவர் 100 நாள் அரசிடமிருந்து வேலை பெறுவதற்கு உரிமையுடையவர், இஸ் என்டைட்டில், அவருக்கு அது ரைட் உண்டு. இப்ப என்ன பண்றாங்க, இது வரைக்கும் அது டிமாண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராம். ஊர்ல வந்து வேலை அதிகமா கேட்டாங்கன்னா அதிகமா கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ஒதுக்கிப்போம். இனிமே அது பட்ஜெட் பேஸ்டு ப்ரோக்ராம். இனி பட்ஜெட் ஒதுக்கிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி வேலையை மாத்திக்கணும். இப்ப வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இந்த ஊர்ல நிறைய வேலை கேட்கறாங்க, வேலையை கொடுத்துருவோம், பணத்தை அப்புறம் கிளைம் பண்ணிப்போம். இனிமே என்னன்னா, பணம் இவ்வளவுதான், பணத்தை ஃப்ரேம் பண்ணிடுறது, அதுக்குள்ள வேலையை குறைச்சிக்கிறது அப்படின்னு மாத்துறது. அப்ப இந்த ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது இருக்குல்ல, அந்த தத்துவத்தை இது காலி பண்ணிட்டு. இப்போ வந்து நீங்க வந்து நான் போய் ஒரு கிராமத்துல இருக்கேன், நான் போய் ஒரு வேலை கேட்கறேன், அப்ளை பண்ணிட்டேன், 15 நாள்ல அவங்க எனக்கு வேலை கொடுக்கணும் 100 நாள் வேலை திட்டத்துல. கொடுக்கல அப்படின்னா அதுல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்னு ஒன்று இருக்கு, அந்த அலவன்ஸை எனக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வேலை. இனிமே அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, இது வந்து டிமாண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராம் கிடையாது, இது வந்து பட்ஜெட் பேஸ்டு ப்ரோக்ராமா மாறிடுச்சு. அப்ப இந்த தத்துவத்தையும் அவர்கள் மாற்றுகிறார்கள். இவ்வளவு கெடுதலை கொண்டு வராங்க. முதல்ல காந்தி மீதான வெறுப்பில் அந்த பெயரை மாற்றுகிறார்கள், சமஸ்கிருதத்தின் மீதான அதீத காதல்ல இந்த பெயரை சமஸ்கிருதத்தில் வைக்கிறார்கள். இந்த திட்டத்தை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மாநில அரசினுடைய சுமையை 10% 40% அதிகப்படுத்துகிறார்கள். அடுத்தது, பண்ணை ஆதிக்கவாதிகளுக்கு சாதகமாக பிளாக் அவுட் பீரியட் அப்படின்னு ஒரு பீரியடை கொண்டு வந்து சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த திட்டத்தை நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், எந்த இடத்தில் வேலையை எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறத டெல்லியில உட்காந்துட்டு தீர்மானிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தை விட ஆபத்தான ஒரு விஷயம், இதுவரைக்கும் அது டிமாண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராம், வேலை கேட்டால் கொடுக்கணும், அப்புறம் நிதியை ரைஸ் பண்ணிக்கலாம். இனிமே நிதி எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலையை உருவாக்கணும் அப்படின்னு மாத்துறாங்க. இந்த தத்துவத்தை சிதைக்கிறார்கள். வெறும் பெயரை மாற்றவில்லை, திட்டத்தை ஒழித்து கட்ட முதற்படியை எடுத்து வைக்கிறார்கள். ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டத்துல சரியா நிதி வரல, சம்பளம் கொடுக்கல அப்படின்னு பல இடத்துல பல போராட்டங்கள் இருக்கு. இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டமை சேஞ்ச் பண்ணும்போது இன்னும் என்னென்னலாம் மாநில அரசுக்கான நிதி சுமை, 100 நாள் வேலை திட்டத்துல வேலை பார்க்குறவங்களுக்கான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு தெரியல. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.